இந்த காஞ்சா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக இதை ரெண்டா நான் பிரிச்சிருவேன். ஒன்னு வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இது காஞ்சாங்கிறது அந்த ட்ரக்ல கீழ இருக்கிற ஒரு செயின், அதுக்கு மேல ஓபியம், ஹெராயின், அதுக்கு மேல சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் வரிசையா இருக்கும். இப்ப தமிழ்நாடு அரசுக்கு இந்த புரிதலே இல்லையே அப்படிங்கறது என்னோட வெளியிருந்து பார்த்து ஒரு புரிதலே இல்லாம பேசுறாங்க. தமிழ்நாட்டுல காஞ்சாவை கட்டுப்படுத்துவோம். தட் இஸ் நாட் த கரெக்ட் வேர்ட். தமிழ்நாட்டுல ட்ரக்ஸை கட்டுப்படுத்துவோம். ட்ரக்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒன்னொன்னுக்கும் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. காஞ்சா இஸ் ஆல்வேஸ் லோக்கல். நீங்க ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேல காஞ்சாவை கொண்டு போய் வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். So ganja is always cultivated within 200 kilometers. மலைப்பகுதி, யாரும் போய் பார்க்க முடியாத பகுதியில காஞ்சா கல்டிவேட் ஆகும். இதே வந்து அடுத்த லெவல் ஓபியம், ரெண்டு பெரிய மேஜர் சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் கம்போடியா, வியட்நாம், லாவோஸ். இந்த பக்கம் இருந்து ஒரு ரவுண்ட் வருது, ரெண்டு பக்கம். இது கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, கோல்டன் கிரிசன்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் சீஸ் ஆகிற கேசஸ் எல்லாம் பார்த்தேன். 95% it is ganja. It is an internal problem. இட்ஸ் அன் இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். நீங்க மலைப்பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஃப்ரீ சப்ளை இருக்கு. அதுக்கு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்கை முதல்ல டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டார்க் நெட்ல உங்களுக்கு வந்து ஸ்வீடன்ல இருந்து நார்வேல இருந்து டார்க் நெட்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம். சம்பந்தம் இல்லாம வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு செல்போன் பேக்கேஜ் மாதிரி வரும். ஓபன் பண்ணி பார்த்தா நார்வேல இருந்து வரும் டிசைனர் ட்ரக். அதுக்கு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. திடீர்னு அந்த 15 மாசத்துல எங்கிருந்து வந்துச்சு? மெயின் காரணம் அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன். காவல்துறைக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும். போட்டு எடுத்து சாத்துங்கன்னு சொல்லுங்க. தம்பி கூப்பிட்டு வார்ன் பண்ற வார்னிங்கே கிடையாது. நீங்க அடிச்சு பிரிக்கணும். அதுக்கு காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கும். நீங்க காவல்துறைக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம், அவனால செய்ய முடியாது. நீங்க போய் தொட்ட உடனே ஒன்றிய செயலர் போய் உட்காந்துக்குவோம். ஏப்பா நம்ம ஆளு எப்படி நீ தூக்கிட்டு வரலாம், நீங்க இருக்கிற தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துட்டுமா அப்படின்னு. இதான் லாங்குவேஜ் போலீஸ் ஸ்டேஷன். அப்ப காவல்துறை என்ன நினைக்குதுன்னா, நமக்கு எதுக்குங்க ரிஸ்க், வந்தோம் ஒரு வருஷம் ஓட்டிட்டு போயிரும். இதுக்கு ஒரே காரணம், காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுட்டு அவங்கள வேலை செய்ய விடாம கீழே பஞ்சாயத்து, லேண்ட் டிஸ்பியூட், திமுக காரங்க அவங்களுக்கு கொலையடி சண்டை, இந்த பெட்டிஷன், பிஜேபி கார ஐடி விங்ல ஏதோ ஒரு போஸ்ட் போட்டான் சிஎம் எதிர்த்து, இந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு தான் காவல்துறை இருக்கோ தவிர லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கு தமிழ்நாடு காவல்துறை இந்த அரசு பயன்படுத்தாமல் இருக்கிறது.